ألف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال راء زاي سين شين صاد ضاد طاء عين غين فاء قاف كاف لام ميم نون هاء واو ياء ياء هذه حروف الهجاء ألف أرنب يجري يلعب يأكل جزرا كي لا يتعب باء بطة نطت نطة وقعت ضحكت منها القطة ألف أرنب يجري يلعب يأكل جزرا كي لا يتعب باء بطة نطت نطة وقعت ضحكت منها القطة تاء تاج فوق الراس فيه الذهب وفيه الماس ثاء ثعلب صاد دجاجة وماكر وقت الحاج. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல ஏகநாயனாகிய வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற ஜெயசீலர்களான உத்தம சஹாபாக்கள் ஏனைய அல்லாஹுடைய நல்லடியார்கள் இங்கே குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை பற்றி தெரிய வேண்டுமென்ற நன்னோக்கோடு இது மாதிரியான நிகழ்ச்சிகளிலே நாமெல்லாம் பங்கு பெற்று பயனடைந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து என்னென்ன போதனைகளை நாம் தெரிந்து கொள்கின்றோமோ அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்குண்டான தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இந்த நேரத்திலே உங்கள் முன்னால் உரையாற்றுவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட தலைப்பு இஸ்லாமிய மார்க்கத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு என்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இளமை பருவம் மனித வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு பருவம் என்பதை நாம் எல்லோரும் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கின்றோம். இளைஞர்கள் அந்த பருவத்தினுடைய முக்கியத்துவத்தை புரியாவிட்டாலும் முதியவர்கள் முதுமை வயதை அடைகின்ற பொழுதுதான் தங்களுடைய இளமை காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கிறார்கள். நாம் இளமையிலே அதை செய்திருக்க வேண்டாமா, இதை செய்திருக்க வேண்டாமா என்றெல்லாம் எண்ணி கவலைப்படுகின்ற முதியவர்கள் பலரை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இளமை பருவம் எந்த அளவிற்கு ஒரு முக்கிய இடத்தை அது பெறுகிறது. அந்த பருவத்திலே ஒரு இளைஞன், இளமையாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியன்
தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய அந்த அம்சங்கள் என்னென்ன, தன் மீதுள்ள பொறுப்புகளும் கடமைகளும் என்னென்ன என்பதை பற்றி கவலையோடு சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய கால சூழ்நிலைகள், இளைய தலைமுறைகள், குறிப்பாக இஸ்லாமிய இளைய தலைமுறைகள் பல்வேறுபட்ட சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு பல பிரிவுகளாக பிரிந்து சிதறி தங்களுடைய இளமை பருவத்தையே பாழாக்குகின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திட்டமிட்டு குறிவைத்து இந்த இளமை பருவத்தை குறிவைத்து அவர்களிடத்திலே ஊடுருவி அவர்களுடைய மூளை செலவை, பிரெயின் வாஷ் என்று சொல்லப்படுகின்ற மூளை செலவை செய்து இஸ்லாத்துக்கு விரோதமான போக்குகளை அவர்களுடைய இதயத்திலே ஏற்றுகின்ற முயற்சியிலே மறைமுகமாக இஸ்லாத்துடைய எதிரிகள் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல இளைஞர்கள் இன்றைக்கு அறியாமலே இருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பல இளைஞர்கள் இந்த உண்மையை புரியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படையான விஷயங்களை பார்த்து ஏமாறக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களை பயன்படுத்தி சமூகத்தை எப்படியெல்லாம் பலகீனப்படுத்தலாம், சமுதாயத்துக்குள்ளால் இவர்கள் மூலமாக பகைமை உணர்வையும் குரோதத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிட்ட சதி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பலரும் புரியாமலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கால சூழ்நிலையிலே இளைஞர்களும் புரிய வேண்டும், அந்த இளைஞர்களை உருவாக்கிய பெற்றோர்களும் புரிய வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எவ்வாறு அவர்களை பண்பட்ட பிள்ளைகளாக, பக்குவமிக்க பிள்ளைகளாக, சந்ததிகளாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கின்ற கவலை பெற்றோர்களிடத்திலே அவசியம் இருந்தாக வேண்டும். காரணம், இன்றைய கால சூழ்நிலை, இன்றைய நவீன உலகம், நவீன கண்டுபிடிப்புகள், நவீன விதமான மக்கள் மத்திய உபகரணங்கள், இவை அனைத்துமே மனிதனை எளிமையாக வழிகெடுக்கக்கூடியவையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் பலன் இருந்தாலும் அதன் மூலமாக கெடுகின்ற மனிதர்கள்தான் இன்றைக்கு அதிகம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு அவர்கள் சிறிய வயதிலிருந்தே, சின்னஞ்சிறு பருவத்திலிருந்தே, பாலர் பருவத்திலிருந்தே அவர்களை கண்காணிப்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. குறிப்பாக பெற்றோர்கள் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாலர் பருவத்திலே அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த பயிற்சி தான் அவர்கள் இளமை பருவத்தை அடைகின்ற பொழுதும், அவர்கள் முதிய பருவத்தை அடைகின்ற பொழுதும் அது அவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாலர் பருவத்தில் கொடுக்க வேண்டிய அந்த பயிற்சியிலே இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பெற்றோர்கள் அவர்கள் தவறிவிடுகின்ற காரணத்தினால், அந்த பயிற்சியை சரியாக கொடுக்காத காரணத்தினால் அவர்களுடைய பிள்ளைகள் கொஞ்சம் தலை நிமிர்ந்த உடனே, கொஞ்சம் விவரம் தெரிகின்ற பருவத்தை அடைகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் நம்முடைய கட்டுக்கு அடங்காமல், நம்முடைய கட்டை மீறி நமக்கே எதிராக வருகின்ற ஒரு நிலை இன்றைக்கு பரவலாக பல குடும்பங்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. பெற்றோர்கள் அதனால் கவலைப்படுகிறார்கள். பல குடும்பம், இதில் வேண்டுமானால் விதிவிலக்கு இருக்கலாம், ஆனால் பல குடும்பங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த குடும்பத்திலே உள்ள இளைஞர்கள் வாலிப பருவத்தை அடைந்திருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தவறான வழிகாட்டுதலின் மூலமாக அவர்கள் ஈர்க்கப்பட்டு அதன் மூலமாக பெற்றோருக்கு எதிராகவே திரும்புகின்ற நிலை இன்றைக்கு பலரிடத்திலும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம், இளைய பருவத்தில் உள்ள அந்த பிள்ளைகளை சரியான வளர்ப்பு முறையிலே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்காத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பல்வேறுபட்ட கொள்கைகளும் பல்வேறுபட்ட கோட்பாடுகளும் சமுதாயத்திலே இன்றைக்கு ஊடுருவலாக்கப்பட்டிருக்கிறது. பல பேர்களிலே இன்றைக்கு நடமாடுகிறார்கள்.
சமுதாயத்தில் இளைஞர்களை குறிவைத்து துடிப்புள்ள அந்த பருவத்தில், சூடேற்றப்பட்ட இரத்தமுள்ள அந்த பருவத்திலே அவர்களிடத்திலே ஊடுருவினால் எல்லா காரியத்தையும் நம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற இதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய இயக்கங்கள், அமைப்புகள் அவர்களை பயன்படுத்தி தங்களுடைய சிந்தனைகளையும் தங்களுடைய சித்தாந்தங்களையும் அவர்கள் மத்தியிலே பரப்புகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அவர்களும் கண்மூடித்தனமாக அதை பின்பற்றி அதிலே ஈர்க்கப்பட்டு விட்டால் அவர்களை திரும்ப அதிலிருந்து மீட்பது என்பது மிகப்பெரிய சிரமமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இளைஞர்களை வலை போட்டு பிடிக்கின்ற, வலை வீசி பிடிக்கின்ற குழுக்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை புரிய வேண்டும். அதை புரியக்கூடியவர்கள் புரிந்திருப்பார்கள். இளைஞர்களையே குறிவைத்து தங்களுடைய கொள்கையை, தங்களுடைய சித்தாந்தத்தை, தங்களுக்கென உள்ள, தங்கள் அமைப்புக்கென உள்ள அந்த நோக்கங்களை இவர்களுடைய இதயத்திலே விதைக்க வேண்டும் என்கின்ற முயற்சியோடு அவர்களை வலைவிரிக்கிறார்கள். அந்த வலையில் ஆகப்பட்டுட்டா திரும்ப அவர்களை மீட்பது என்பது மிகப்பெரிய சிரமமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு குறிவைத்த அந்த இளைஞர்கள் அவர்களுக்கு பின்னால் போகின்ற பொழுது மார்க்க விஷயங்களை கற்கக்கூடிய ஒரு முறை அல்லது இஸ்லாத்துடைய அடிப்படையான கொள்கை கோட்பாடுகளை புரிந்து அதிலே தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய, பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த இளைஞர்களை அவர்கள் கொண்டு போவார்களானால் அது வரவேற்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைய இளைஞர்களிலே ஒரு சாரார் அவர்கள் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறி அவர்களை தவறான வழிக்கு பயன்படுத்தி அதன் மூலமாக சமூகத்திலே குழப்பங்களும் கொந்தளிப்புகளும் பல பகுதிகளிலே ஏற்படுகின்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இஸ்லாம் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சி. இஸ்லாம் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சி அது எப்படி துவங்கப்பட வேண்டும், எங்கிருந்து கொடுக்கப்பட வேண்டும், எங்கிருந்து பயிற்சியை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதல் சரியாக ஃபாலோ பண்ணப்படவில்லை, பின்பற்றப்படவில்லை. அதன் காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நிலையை நாம் பார்க்கிறோம். இளைய தலைமுறைகளை, இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சியை கொடுத்தால் அவர்கள் எதிர்காலத்திலே அவர்களுக்குள்ள அந்த கடமையை இளமை பருவத்திலே சரியாக செய்வார்கள் என்பதை நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்றுவித்த அந்த பயிற்சி முறையிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது சின்னஞ்சிறு பருவத்திலிருந்தே, பாலர் பருவத்திலிருந்தே அவன் அறிகின்ற, விவரம் தெரிகின்ற அந்த பருவத்திலிருந்தே அவனுக்கு ஒழுக்க மாண்புகளை கற்றுக் கொடுப்பது அவர் பெற்றோர்கள் மீது கட்டாய கடமை என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த பக்குவப்பட்ட ஒரு இளைஞனாக, பண்படுத்தப்பட்ட ஒரு இளைஞனாக ஒருவர் மாற வேண்டுமானால் அதற்கு சிறிய வயதிலிருந்தே, அவனுடைய வயது 7 அடைகின்ற பொழுது, 7 வயதை அடைகின்ற பொழுது அவன் பள்ளிவாசலோடு தொடர்புடையவனாக அவன் மாற்றப்பட வேண்டும். பெற்றோர்கள் அதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். 7 வயதை அடைகின்ற பொழுது அவன் பள்ளிக்கு செல்ல வேண்டும். இந்த பயிற்சி இளமை பருவத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீ முரு ஔலாதக்கும் பிஸ் ஸலாத்தி வஹும் சபா சினீன் வதுரிபூஹும் அலைஹா வஹும் 10 சினீன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு குழந்தை 7 வயதை அடைகின்ற பொழுது அந்த குழந்தை பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு கூட்டமைப்போடு கலந்து தொழுமாறு அவனுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், கட்டளையிட வேண்டும். அவன் 10 வயதை அடைந்து விட்டால், தொழுகைக்காக வேண்டி செல்லாவிட்டால் அதற்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும், அதற்காக வேண்டி அடித்து அவனை விரட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் நபிகள். இது கட்டளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை. இது ஏனோதானோ என்று நாம் இருப்போமானால் அதனுடைய விளைவு இளமை பருவம் மோசமாகத்தான் செல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசில் அவன் பள்ளிக்கு போகிறதா இருந்தால், தொழ வேண்டும் என்றால் அவன் எத்தனை வயசில் அந்த தொழுகையை பற்றி பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும்? 5 வயதிலிருந்து சரியான பயிற்சியை கொடுத்தால்தான் 7 வயது ஆகின்ற பொழுது ஒழுங்காக தொழுகின்ற முயற்சியை, தொழுகையில் என்ன ஓத வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முறைகளை எல்லாம் அவன் கற்றுக்கொள்ள முடியும். அந்த பயிற்சி இன்றைக்கு சரியான முறையிலே கொடுக்கப்படவில்லை.
அந்த பயிற்சி இளமை பருவத்திலிருந்து அவர்களுக்கு நமக்கு கொடுக்கப்படவில்லை. இது இஸ்லாம் வலியுறுத்துவது. அதே மாதிரி தான் ஒரு மனிதன் ஒரு வாலிப பருவம், இளமை பருவம், புரிகின்ற பருவம் அவன் அடைகின்ற பொழுது அவனுக்கு முதலாக அவனுடைய இதயத்திலே ஏற்றி வைக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு இஸ்லாமிய இளைஞன் அவன் துடிப்புள்ள இளைஞனாக, அவன் நல்ல ஒரு இளைஞனாக, பண்பட்ட இளைஞனாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது பற்றுள்ள ஒரு இளைஞனாக அவன் ஆக வேண்டுமானால் பேசிக் அடிப்படையிலே சில பயிற்சிகள் அவனுக்கு கொடுக்க வேண்டும். அந்த பயிற்சி எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அல்லாஹ்வுடைய பரிசுத்த குர்ஆனிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அந்த லுக்மான் என்கின்ற அத்தியாயத்திலேயே அந்த லுக்மான் அவர்களை பற்றிய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா அங்குமாக சொல்லி காமிக்கிறான். அதிலே அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து, தான் பெற்ற அந்த பிள்ளையை பார்த்து அவர்கள் செய்த அந்த உபதேசத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். வைத கால லுக்மானு லிபினிஹி வஹுவ யஇலுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லா இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இந்த பிரச்சனை அவன் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார்கள். இது உபதேசம், தொடர்ந்து பல உபதேசம். அதாவது இளமை பருவத்தில் அவன் பக்குவப்படுவதற்கு தேவையான உபதேசத்தை ஒரு தந்தை எவ்வாறு கொடுத்து பயிற்சி செய்ய வேண்டும், எப்படி ஆரம்பிக்க வேண்டும், தந்தைக்கும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் இடையிலே இருக்க வேண்டிய உறவு எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட உறவை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேசத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்ல வருகிறார். இங்கே அவர்கள் என்ன சொன்னார்கள்? யா புனைய, தன்னுடைய மகனை அழைக்கின்ற விதம், தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தாறுமாறாக அழைக்கின்ற தன் பிள்ளையை கூட ஒரு அடிமையை போன்று அழைக்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு பல குடும்பங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அன்பு என்பது இல்லை. தான் பெற்ற பிள்ளை இடத்திலே அன்பு காட்டுவது இல்லாமல் இருக்கிறது. அன்போடு அழைத்து உபதேசத்தை அவனுக்கு சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நடையின் மூலமாக, இந்த உசுலூபின் மூலமாக யா புனைய, என்ன அருமை மகனே என்று அழைக்கிறார்கள். மகனை அழைத்து சொல்லக்கூட அடாவடித்தனமாக அந்த தான் தகப்பன் என்கின்ற அந்த அதிகாரத் தோரணையோடு கூட அவர்கள் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காமிக்கிறான்? அவர் எப்படி அழைக்கிறார் தன்னுடைய மகனை, என் அருமை மகனே, அந்த வார்த்தையினுடைய தோரணை அப்படி இருக்கு. அருமை மகனே என்று அழைத்து அவர்கள் சொல்கிறார்கள் லா துஷ்ரிக் பில்லா. முதல்ல ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய முதல் உபதேசம் எதுவாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்விற்கு நீ இணை கற்பிக்காது. அல்லாஹ்னா யார் என்பதை அவனுடைய இதயத்தில் ஏற்ற வேண்டும். முதல்ல அந்த இளைஞருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது இளைஞனாக இருந்தாலும் சரிதான், இளைஞியாக இருந்தாலும் சரிதான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை, போதனை இது இங்கிருந்து தான் துவக்க வேண்டும். பயிற்சி இங்கிருந்து தான் துவக்க வேண்டும். அல்லாஹ் பற்றி தெரியாமல் அடுத்த வேறு எதை புரிந்து கொண்டாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் அவனுக்கு கிடைக்க போகிறதில்லை. அதனால தான் அல்லாஹ் தஆலா உபதேச அறிவுரைகள் செய்யப்படுகின்ற நேரத்திலே முதலாக தன்னை படைத்த ரப்பு யார், தன்னுடைய இறைவன் யார், அவனுக்கு நமக்கு இடையிலே உள்ள உறவு என்ன, அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை புரியக்கூடிய ஒரு பயிற்சியை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தால் போதுதான் அந்த இணை வைத்தல் எப்படிப்பட்ட இணை வைத்தல் என்பதையெல்லாம் அது விளக்கமாக அதில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதற்கு அடுத்தால் போதுதான் யா புனைய ஆக்கிமிஸ் ஸலா, அடுத்த கட்டமாக சொல்கிறார்கள் நீ தொழுகையை நிலைநாட்டு. ரெண்டாவது உபதேசம் அல்லாஹ்வை பற்றி அறிமுகம் ஆன பின்னால், அல்லாஹ்வை புரிந்து கொண்ட பின்னால் அடுத்த உபதேசம் யா புனைய ஆக்கிமிஸ் ஸலா, நீ தொழுகையை நிலைநாட்டு. பாப்பா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஒரு தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தான் பெற்ற பிள்ளைக்கு தொழுகையை பற்றிய ஒரு உபதேசத்தை தொழுமாறு கட்டளையிட வேண்டுமானால் அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் முதலில் தொழ வேண்டும். அவர்களிடத்தில் அந்த பயிற்சி இருக்க வேண்டும். தொழுகையில் அவர் தொழாமல் பிள்ளையை தொழ சொன்னால் நீர் முதல்ல போய் தொழுட்டு வரோம் போவோம் சொல்லி அவரை எதிர்த்து பேசுவான். அன்றைக்கி அதுதான் நடக்கிறது. இன்றைக்கி அதுதான் நடக்கிறது. இப்படிப்பட்ட இளைஞர்கள் அவர்களிடத்தில் அவருடைய குணம் எப்படி இருக்கும்?
அவருடைய பண்பாடு எப்படி இருக்கும்? அதான் ஆரம்ப கட்டம். அந்த அந்த திமிருகின்ற பருவம், இளைஞர் தான் திமிருகின்ற பருவம், எதையும் எதிர்த்து பேசுகின்ற பருவம். காரணம் துடிப்புள்ள பருவம் அல்லவா, இளமை பருவம், சூடேறின ரத்தம் உள்ளவர் அல்லவா, அந்த அப்படித்தான் சொல்ல வரும். எனவே அந்த பருவத்தை அடைகின்ற முன்பே, அடைவதற்கு முன்னாலேயே தான் தகப்பனுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு பிள்ளையாக, தகப்பனுடைய பேச்சை கேட்கக்கூட பண்புள்ள பிள்ளையாக அப்படியே வளர்க்க வேண்டும். வரும்போது தான் அப்படி வளர்க்க தான் அது என்ன செய்யும்? தகப்பனுடைய பேச்சையும் கேட்கும், அதோட உபதேசத்தையும் கேட்கும். இல்லாவிட்டால் அப்படி விட்டு விட்டோமானால் அது அப்படி தான் போய்கிட்டே இருக்கும். அதான் அவர் கவிஞர் சொன்னார், ஒன் நப்சு கத்திஃபிலியின் துஹுமில் உ ஷப்பா அலா ஹுப்பி ரலாயி வ இன் தஃப்தி முஹு என் ஃபத்திமி என்று சொன்னார். நப்சு இருக்கிறத, நப்சுக்கு ஓமானம் காட்டுகிறார், குழந்தைய மாதிரி. இந்த மனம் இருக்கிறதே சின்ன கை குழந்தை, சின்ன கை பால் குடிக்கிற குழந்தைய மாதிரி. அந்த பால் குடிக்கின்ற பருவத்தில் இருக்கின்ற குழந்தைய பால் குடிக்கும்போது தாய் என்ன செய்ய வேண்டும்? 2 வருடம் தான் அதிகபட்சமாக பால் குடிக்க வேண்டும். 2 வருடம் ஆகிவிட்டால் அந்த கடமை வந்து துண்டித்து விட வேண்டும். அந்த பயிற்சி குழு துண்டித்து விடுவாளானால் அந்த குழந்தைய விட்டுவிடும். அது துண்டிக்காமல் அது குடிச்சிட்டே இருன்னு சொன்னால் அது இப்போ 3 வருஷம் 4 வருஷம் ஆனாலும் பால் வந்துட்டு இருந்தால் குடிச்சிட்டே தான் இருக்கும். அப்போ தாய் எப்பொழுது அதை உணர்ந்து அதை துண்டித்து பயிற்சி கொடுத்து முறைக்கிறாளோ அப்போது முடித்து விடும், இல்லாட்டா குடிச்சு தான் இருக்கும். அந்த கவியிலே அவர் சொல்லுகிறார். அதை மாதிரி நம்ம கொடுக்கின்ற பயிற்சியின் அடிப்படையில் தான் அந்த குழந்தைகள் நல்லவனாகுவதும் அவன் கெட்டவனாகுவதும். யாருனால? அன்னைவனுடைய வளர்ப்பு நிலை என்று சொன்னார்கள். அன்னை வளர்க்கிறதான், அந்த வளர்க்கிறது தான் நம்ம கடைசியில் விரலை கடிக்கிறார்கள், கை சேதப்படுகிறார்கள், கை கடிக்கிறார்கள். அதனால் அந்த பயிற்சி இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் உபதேசங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். எப்படிப்பட்ட பயிற்சி, நீ பெரிய பிள்ளை ஆகிவிட்டால் மற்ற மக்களோடு எப்படி நடக்க வேண்டும், எப்படி பணியோடு நடக்க வேண்டும் என்கின்ற அறிவுரைகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் நீண்ட விளக்கங்கள் அதே இருக்கிறது. இங்கே நாம் கவனிக்கப்பட வேண்டியது அந்த இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாலர் பருவத்திலே கொடுக்க வேண்டிய அந்த பயிற்சி. அந்த பயிற்சியில் மொத்தல ஈமானிய உணர்வு தூண்டப்பட வேண்டும். அல்லாஹ் மீது உள்ள அச்ச உணர்வு தூண்டப்பட வேண்டும். எது எடுத்தாலும் அல்லாவை பற்றிய நாமம் அவன் உச்சரிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். நீ எந்த வேலை எந்த பணியை நீ துவங்குவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாமத்தால் நீ துவங்கு என்கின்ற அந்த பயிற்சி கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பால பருவத்துக்கு பயிற்சியை கொடுக்கின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? சம்மில்லாஹ வகுல் மின் யபீரிக்க என்று சொல்லுகிறார்கள். அந்த ஒரு நபித்தோழரை பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பருவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்க? நீ பிஸ்மில்லா சொல்லு, அல்லாஹ்வுடைய பேரை நீ சொல்லு, நீ உன்னுடைய அருகாமையில் இருக்கின்ற அந்த உணவை எடுத்து நீ சாப்பிடு என்றெல்லாம் பயிற்சி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற அந்த பால பருவத்தில் உள்ள பயிற்சி அப்படி கொடுக்கின்ற பொழுது தான் பெரிய பிள்ளையாக ஆகின்ற பொழுது உணர்வுள்ள சமுதாய உணர்வுள்ள பிள்ளைகளாக, அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக ஆகும். கடந்த கால வரலாறுகளை நாம் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த காலத்திலெல்லாம் இளைஞர்கள் தங்களுடைய ஈமானுடைய பிடிப்புள்ளவர்களாக எப்படி இருந்தார்கள் என்பதற்கு வரலாற்றுகளை அல்லாஹ் தஆலா சுட்டி காமிக்கிறான். சூரத்துல் கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயத்தில் அந்த குகைவாசிகள் அவ்வளோ பேர்களும் கஹ்ஃப் என்ற வெள்ளிக்கிழமை தோறும் ஓதனமெல்லாம் சூரத்து கஹ்ஃப், அதிலே அல்லாஹ் தஆலா அந்த குகை தோழர்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் அல்லாஹ் தஆலா அவங்களை இளைஞர்கள் என்று குறிப்பிடுகிறான். அந்த இளைஞர்கள் அல்லாஹ்வை பற்றி நம்பி அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருந்து அன்றைய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிர்த்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் மேற்கொண்ட அந்த தியாகத்தின் காரணத்தினால் அவர்கள் குகையிலே போய் தஞ்சம் மூண்டார்கள் என்ற வரலாறு, நீண்ட வரலாறை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது இன்னஹும் ஃபித்யத்துன் என்று சொல்கிறான். அவர்களெல்லாம் துடிப்புள்ள இளைஞர்களாக இருந்தார்கள். அந்த இளைஞர், அந்த கோயிலில் உள்ளவங்க இளைஞர்கள், எத்தனை பேர், 7 பேரா 8 பேரா 5 பேரா என்பதெல்லாம் அவங்களே சந்தேகித்து கொண்டார்கள் என்கின்ற உண்மையெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த கோயிலை எத்தனை வருடம் இருந்தார்கள்? 300 வருடங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இன்னொரு 313 வருடங்கள் என்று அல்லாஹ் தஆலா 309 வருடங்கள் அதில் இருந்ததாக அல்லாஹ். 300 என்றால் எதற்கு, இன்னொரு 309 என்றால் என்பதெல்லாம் அது சூரிய சந்திர கணக்கின் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காமிக்கிறார். ஆக இங்கே கவனிக்கப்பட வேண்டியது அந்த இளைஞர்கள், துடிப்புள்ள இளைஞர்கள் தங்களுடைய கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அந்த இறை நம்பிக்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு தான் அவர்கள் அங்கே போராடினார்கள். அதனுடைய விளைவாக அல்லாஹ் தஆலா அவர்களை குகையிலே கொண்டு அடைக்கலம் கொடுத்தான். அந்த குகையில் 300 ஆண்டுகளாக இருந்த பின்பு அவர்களை வெளியிலே அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து அவர்களை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக அவர்களை ஆக்கினான் என்று
வரலாறு சொல்லுகிறது. இதெல்லாம் துடிப்புள்ள இளைஞர். அதே மாதிரி தான் கொள்கைக்காக வேண்டி போராடிய இளைஞர்களுடைய பட்டியல் கொள்கை போராட்டம், அதுதான் முக்கிய போராட்டம். நபிமார்கள் மேற்கொண்ட போராட்டங்கள்லாம் அதுதான். அதிலே தலைமை தாங்கிய நபிமார்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இளமையாக இருந்த பொழுது, துடிப்பின் பொழுது, அந்த இளமை பருவத்தில் தான் இந்த ஏகத்துவ போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஏகத்துவத்துக்கு எதிராக அந்த சிலை வழிபாட்டு அத்தனையுமே தகர்த்தின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அவர்கள் தகர்த்தெறிகின்ற அந்த வரலாறுகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, தகர்த்த யார், இதை செய்தது யார் என்று கேட்கின்ற பொழுதுதான் இன்னஹு ஃபதன் யுகாலு லஹு இப்ராஹிம், அவர் ஒரு இளைஞன், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லுகின்ற அந்த இளைஞன் தான் இது மாதிரியான சிலை வழிபாட்டை எல்லாம் எதிர்த்து அவன் ஏகத்துவ பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அவன்தான் இது செய்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே அவரை பிடித்து கொண்டு வந்து நெருப்பு குண்டத்திலே போட்டார்கள் என்கின்ற வரலாறுகளை நாம் பார்க்கலாம். இளமை பருவம், இந்த இளமை பருவம் பாதுகாக்கப்பட வேண்டிய பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டும். அந்த இளமை பருவம் இன்றைக்கு, இந்த இளமை பருவத்திலே எல்லா பருவமும், எல்லாரும் வாலிப பருவமாக இருந்தாலும் முதிய பருவமாக இருந்தாலும் எல்லாரும் முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இருந்தாலும் கூட இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இளமையை தனி கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது. முதிய பருவத்திலே செய்வதை விட இளமை பருவத்திலே செய்கின்ற அந்த வழிபாடுகளுக்கு, அந்த நன்மையான காரியங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். அதன் காரணத்தினால்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இளமையை பற்றி தனியாக அல்லாஹ் தஆலா விசாரிக்கிறான். வான் ஷபாபிஹி ஃபீம அஃப்னாஹு, அவனுடைய இளமையை எதிலே கழித்தான், எதிலே செலவிட்டான் என்ற நாளைக்காகப்படும். லா தஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் நாளை மறுமை நாளையில், கியாமத்து நாளையில் அல்லாஹ் முன்னிலையில் நிற்கின்ற பொழுது ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. 4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் போக வேண்டும். 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் போக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன் ஹயாத்திஹி, அவனுடைய வாழ்க்கை, அன் ஹயாத்தி ஃபீம அஃப்னாஹு வான் ஷபாபி, அந்த வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு அதிலையும் குறிப்பாக அவனுடைய இளமை பருவத்தை ஃபீம அஃப்னாஹு, எதிலே கழித்தான், இளமையை எதிலே செலவழித்தாய், உன்னுடைய இளமை பருவத்திலே நீ செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்தாயா என்று அல்லாஹ் தஆலா அவனிடத்தை கேட்பான். ஏன்னா இளமை, அந்த துடிப்புள்ள பருவம், குறிப்பிட்ட நேரத்திலே தூங்க முடியாது, குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாது. அதிகாலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டிய அழைக்கப்படுகின்ற நேரத்தில் இரவெல்லாம் விழித்திருந்து பார்க்க வேண்டிய காட்சிகளை எல்லாம் பார்த்து எல்லாவற்றையும் அந்த நேரத்தை செலவழித்து விட்டு அவன் படுக்கவே சுபு கிட்ட நெருங்கிவிடும். அதற்கு பின்னால் எங்கே சுபு பாங்கு சொன்னால் எங்கே எழுந்து வருவார்கள்? இளைஞர்களை பார்க்க முடிகிறதா? பள்ளிவாசல் நமது ஊர்களிலெல்லாம் பள்ளிவாசல்களில் இளைஞர்களை பார்க்க முடிகிறதா? கிழடு கட்டைகள் தான் பார்க்கிறோம், கிழடு கட்டைகள் தான் பார்க்கிறார்கள். கடல்ட்டு பருவம், என்ன செய்யலாம், நம்ம போக போகிறோம், அல்லாஹ் போய் சேர போகிறோம், இப்போ மாதிரி நம்ம இபாதத் செய்துக்கிடுவோம் என்கக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு பள்ளிவாசல். இன்றைக்கு பள்ளிவாசல் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிவாசல், பாதி பள்ளிவாசலும் சேராகத்தான் இருக்கிறது. ஏன்னா சேர் தொழுகையாகத்தான் இருக்கிறது. இருந்து நிமிர்ந்து குனிஞ்சு தொழுதெல்லாம் காலம் போய் பள்ளிவாசல் சேர் அதிகமாகிட்டே போகுது எல்லா பள்ளிவாசல்லையும். பாருங்கள், சுஜூத் செய்ய முடியல, சுஜூத் செய்ய முடியாத ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டார். அப்பொழுது தான் இந்த முதியவர்கள், இந்த சேர் தொழுகையாளர்கள் நினச்சி பார்க்குறாரு, அல்லாஹ் தஆலா நம்ம குனிய முடியலையே, அந்த காலத்தை நம்ம பாழாக்கிட்டோமே, துடிப்புள்ள நேரம் அதில் இருந்ததே, நம்ம சுஜூத் செய்யலையே, தலையை இப்போ வைக்க முடியலையே என்று கவலைப்படுகிற, அழுகிறார்கள். அன்பு சொல்கிற எத்தனையோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம பார்க்குற அந்த கவலைப்படுகிறார்கள். எனவே தான் இளைஞர்கள், இங்கே பார்க்குற இளைஞர்கள் கம்மியாக தான் இருக்கிறார்கள், இங்கே இளைஞர்கள் கம்மியாகத்தான் குறைவாக இருக்கிறார்கள் அன்பு சோர்களே. காரணம், இது மாதிரியான உபதேசங்கள் நடைபெறக்கூடிய இடங்களில் இளைஞர்களை பார்க்க முடியவில்லை. நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல உபதேசங்கள், குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகள், ஏகத்துவ பிரச்சார போதனைகள், தொழணும் பாச்சின்னு இந்த பண்ணால் இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, அவங்கெல்லாம் கோழைத்தனமான கூட்டங்களை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாமெல்லாம் எதையோ சாதிக்க நினைக்கிறோம், நாங்கள்லாம் சாதனையாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சாதனையில் முதல் அல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து சாதித்து காட்டப்பா, நீ முதல்ல அது சாதனை. இங்கே சாதிக்காத வேறு எங்கே போய் சாதிக்க போகிற? அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்கு ஹய்யால ஸலா என்று அழைக்கின்ற பொழுது ஐயஹலல் ஃபலா,
ஆனால் ஃபலா இங்கே இருக்கிறது. ஃபலான என்ன? வெற்றி. ஆனால் வெற்றி இங்கே இருக்குது. நீ வெற்றியை தேடி எங்கேயோ போகிற. அதான் எல்லா பள்ளிவாசத்தையும் குரல் வெற்றி வெற்றி வாடியா, வெற்றியின் பக்கம் வா. அவன் பள்ளிவாசத்தில் கரெக்டாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி அவனுக்கு தான். அதில் மாற்றமே கிடையாது. இதை முதல்ல நம்பணும் இளைஞன். அதில் நம்பிக்கை இழந்து விட்டான். அங்கே போய் தொழுது முட்டி முட்டி என்னப்பா கண்டீங்கன்னு பார்க்கலாம். தொழுகை இல்லை. அதே நேரத்தில் வேறு காரியங்களுக்காக வேண்டி கூப்பிட்டால் அவன் தூங்கவும் மாட்டான். ஒன்றும் தூக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நடுஜாமம். எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஆயத்தமாகி போகின்ற ஒரு நிலை இன்றைக்கு நாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த பருவத்தை தனியாக வைத்தனாலே அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய இளமை பருவம், ரெண்டாவது அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். உனக்கு வழங்கப்பட்ட செல்வம், அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட கல்வி, அதை எப்படி செலவழித்த, அதற்கு பதில் அந்த நாளுக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த 4 விஷயத்தில் குறிப்பாக இளமை பருவம், ஷபாப் என்கின்ற அந்த இளமை பருவத்துக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். பதில் சொல்லாமல் அல்லாஹ் தஆலா விடமாட்டான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இளமை பருவம் இருக்கிறதே, இவர்கள் துடிப்புள்ள இளைஞன், கலவனை கூட குறிப்பிடலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காமிக்கிறார்கள். நாளை மறுமை நாளையில் கியாமத்து நாளை இந்த மாஷர் மைதானம் அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்குது மாஷர் மைதானம்? சூடு தலையில் கிட்ட நெருங்கும், சூரியன் நெருக்கமாக வரும் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். வெப்பத்தை தாங்க முடியாத ஒரு கொடுமையான வெப்பம். அது எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் தான் அறிந்தவனாக இருக்கான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மாஷர் மைதானத்திலே நிழல் கொடுக்கப்படும். நிழலே அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். துல்லுல்லா, அல்லாஹ்வுடைய நிழலிலே அந்த வெப்பத்திலிருந்து காப்பாற்றி நிழல் அவனுக்கு கிடைக்க வேண்டுமானால் 7 பேர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு தஹ்த ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. ظில் என்றால் நிழல். அந்த நிழலே இல்லாத அந்த மாஷர் மைதானத்திலே அல்லாஹ் தன்னுடைய நிழலிலே இடம் கொடுக்கிறான். யாருக்கு? 7 பேர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கிறான். அந்த 7 பேர்களில் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 7 பேர் யார்? அதிலே ஒரு நீதமுள்ள அரசன் ஒன்றே சொல்கிறார்கள், இமாமுன் ஆதில், இரண்டாவது வஷாபுன் நஷஅ ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே, அல்லாஹ்வுடைய தாஅத்திலே, அல்லாஹ்வை தொழுவதிலும் இபாதத் செய்வதிலுமே தன்னை வளர்ந்து வருகின்றானே, அப்படிப்பட்ட இளைஞன். அந்த இளைஞனுக்கு இளமை பருவத்திலே பள்ளிவாசலும் கையுமாக இருந்தான். இளமை பருவத்திலே அல்லாஹ்வுடைய அச்சமுடையவனாக இருந்தான். இளமை பருவத்திலே அல்லாஹ்வுடைய பரிசுத்த குர்ஆனை கற்க மனனம் செய்யக்கூடிய ஒரு இளைஞனாக இருந்தான். அல்லாஹ்வுடைய கலாமோடு தொடர்புடைய இளைஞனாக இருந்தான். எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு இளைஞர் பட்டாளத்தை பார்க்குறோம். ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும். பிடிப்பா வேண்டாம், வேண்டியது தான், பிடியுங்கள். முதல்ல அடிப்படை நீங்கள் பேசிக்க நல்லா இருங்க. அல்லாஹ்வுடைய கலாமை தெரியாமல் எப்படி ஆட்சி செய்ய போகிறீர்கள்? ஆனால் அல்லாஹ்வுடைய கலாம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தானே நம்ம நிரூபிக்கணும், அதனை அமுல்படுத்த வேண்டும். அதுதான் ஆட்சி. அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதை உலகத்தில் அமுல்படுத்த வேண்டும். அதுதான் இறையாட்சி. அதற்கு முதல்ல அல்லாஹ்வுடைய கலாமை தெரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாம் தெரிய வேண்டும். குர்ஆன் தெரிய வேண்டும். குர்ஆன் அடிப்படை தெரிய வேண்டும். சூரத்துல் ஃபாத்தியா தெரிய வேண்டும். இன்றைய நிறைய இளைஞர்களை நம்ம கேட்கின்ற நேரத்தை கூட்டுங்க, வா உனக்கு என்ன தெரியும், நீ சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயே, இதை முதல் சூரத்துல் ஃபாத்தியா உனக்கு ஓதி காண்பி தான் எடுத்து வேண்டாம் விரண்ட ஓடுகிறார்கள். ஓய சொன்னால் இவன்ட்ட போனால் குர்ஆனை ஓய சொல்லுவாங்க, சூரத்துல் ஃபாத்தியா தெரியுமா என்று சொல்வார்கள் என்று சொல்லி விரண்டோடுகின்ற இளைஞர்களை ஏராளமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு சொல்ல, இளமை பருவம் பாழாக்கப்படுகிறது, இளமை பருவம் வீண்படுத்தப்படுகிறது. எனவே நல்ல இளைஞன் அவன் இளமை பருவத்தில் செய்ய வேண்டியதை செய்து அவன் முதுமை ஆனாலும் அல்லாஹ் தஆலா அவன் இளமையை தக்க வைத்து கொண்ட காரணத்தினால் மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன கொடுக்குறான்? நிழலே. அவருக்கு நிழல் கொடுக்குற அந்த 7 பேர்களில் ஒரு ஆள் இந்த ஷாபு. இன்னொரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். இன்னொரு நபர் யார் என்று சொன்னால் அவருடைய கல்பு, அவருடைய எதை எப்போ பார்த்தாலும் எதோட தொடர்பாக இருக்கும்? பள்ளி வாசலோட தொடர்பாக. பாங்கு சொன்னால் போகணும், பாங்கு சொன்னால் தொழணும், ஜமாத்தோட தொழணும் என்கின்ற எண்ணம் உடையவராக இருந்தார். வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி ஃபஜ்தமா அலா தாலிக வ தஃபர்ரகா அலைஹி. 2 பேர், 2 இளைஞன் அல்லது 2 முஸ்லீம் என்ன சொல்கிறார்கள்? பழகுகிறார்கள். பழகுகிறார்கள். எதுக்கு வேண்டி பழகிறோம்? இன்னைக்கு எதுக்கு வேண்டி பழகுகிறார்கள்? இளைஞர்கள் வழிகேட்டுக்கு அழைத்து செல்வதற்காக வேண்டி பழகுகிறார்கள். வா அங்கே போவோம், அந்த தேட்டருக்கு போவோமா, இந்த தேட்டருக்கு போவோமா, இந்த படம் பார்க்குமா,
நெட்டில் இதை பார்க்குமா, யூடியூப்பில் போய் அதை பார்க்குமா, செல்லில் அப்படிதானா இல்லையா? இன்றைக்கு அப்படித்தான் அவர்களுக்குள்ளால தனிமையிலே போகிறார்கள். 2 பேரும் தனிமையிலே இருந்து கொண்டு ஆளில்லாத இடத்திலே இருந்து கூடி நின்று அங்கே நின்று தட்டி தட்டி பார்க்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு நமது ஊரில் பார்த்தா மூலை முடுக்கெல்லாம் சுபஹானல்லாஹ் இளைஞர் கூட்டம்தான். எங்கெல்லாம் சந்தெல்லாம் இருக்க சந்துகள், தெருக்கள் கூடுகின்ற ஜங்ஷன் இருக்கிறா இல்லையா, அந்த ஜங்ஷனில் போய் பார்த்தா எப்போ பார்த்தாலும் கூட்டம், இளைஞர் கூட்டம்தான். வேலை ஜோலி இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். வெட்டி பேச்சு, வீண் பேச்சிலும் பேசி அவருடைய வாழ்க்கையே பாழாக்குகின்ற ஒரு நிலை நமது சமூகத்திலாம் பார்க்க முடியுது. அன்பு சோழர்களை, மற்ற சமூகத்தில் பார்க்க முடியாது. இந்த பிராமண சமூகத்தில் போய், பிராமண தெருக்களில் போய் பாருங்கள், ஒரு இளைஞனையாவது நீங்கள் வெளி தெருவில் நிற்கிறானா பாருங்கள். நீங்கள் நம்மளும் பார்க்குறாங்க, பார்க்கவே முடியவில்லை. அன்பு சோழர்களே, அந்த தெருக்களில் போய் பார்த்தா அவங்கெல்லாம் கூடி நின்று இந்த மாதிரி கழுவி குடிக்கிறது, கூடி நின்று வெட்டி பேசுகிறது, அதெல்லாம் அவங்கள்ட்ட அந்த தெருக்களில் பார்க்கவே முடியவில்லை. அவர்களுக்கெல்லாம் வேலை என்னென்ன வேலைகளாகவும் இருக்கிறது. ஆனால் நமது தெருக்களில், நமது சமுதாயத்தில் உள்ள தெருக்களில் போய் போனால், எந்த ஊரில் வேணாலும் போய் பாருங்கள், இது இப்படி தான் இருக்கிறது. அப்போ எப்படி பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே மஹப்பத் இல்லை, அன்பில்லை, பரஸ்பரம் நேசமில்லை. அல்லாவுக்கான நேசமவா, நம்ம வா குரானை படிப்போம், நம்ம தொலைப்போவோம் என்று சொல்லி இந்த நன்மையான காரியங்களுக்கு, சமுதாய நலனுக்குண்டான காரியங்களிலே அவர்களோடு தோழமை கொள்கின்ற நிலை இன்றைக்கு குறைந்து போகிறது. துவேஷ உணர்வுகள் தூண்டப்படுகின்ற ஒரு நிலைத்தான் இன்றைக்கு என்ன செய்கிறது இருக்கிற. துவேஷ உணர்வு, அன்பில்லை, பண்பில்லை, பாசமில்லை, நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை. இது இன்றைக்கு நம்ம விரோதமும் குரோதமும். நாம் வாழுகின்ற நாட்டினுடைய சூழ்நிலை என்ன, மற்ற மனிதர்களோடு எப்படி பழக வேண்டும், எப்படி பழகினால் அவர்களையும் மாற்றி நம்முடைய கொள்கைக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற பக்குவம் இல்லாத இளைஞர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றான் அதான் 5வது நபர், அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கக்கூடிய 5வது நபர் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, வரஜுலுன் தஅத்துஹு இம்ராஅத்துன் ذات மன்சிபின் வஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். ஒரு மனிதன், ஒரு இளைஞன், அவரை ஒரு நல்ல உயர் குலத்தை சார்ந்த ஒரு பெண் தவறான வழிக்கு அவனை அழைக்கின்ற பொழுது, தனிமையிலே இருக்கிறோம், அல்லது நல்ல ஒரு உயர்ந்த குலத்தை உள்ள பெண், செல்வாக்குள்ள பெண், ஒரு இளமை பெண், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறாள், அப்படி அழைக்கின்ற நேரத்திலும் கூட அந்த நேரத்தில் அவன் அல்லாஹுவை நினைத்து பார்த்து, இன்னி அகாஃபுல்லா, நான் என்ன செய்கிறேன், அல்லாஹுவை பயப்பட, அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டிய, அல்லாஹ் என்னை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிவிட்டு அவன் தப்புகிறானா இல்லையா, அவனை சொல்லி அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கூட அவன் உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தினால் அவரிலிருந்து தப்பித்து கொண்டானே, அவருக்கும் அல்லாஹ் தாலா நாளை நிழல் கொடுக்கிறான். 6வது நபர் ரஜுலுன் தஸத்தக பி ஸதகத்தின் ஃபஅக்ஃபாஹா. அல்லாஹ்வுடைய பாதையிலே தனக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தை வாரி வாரி வழங்குகிறான். வலது கையால் கொடுக்கின்ற அந்த தர்மம் இடது கைக்கு தெரியாத அளவிற்கு ரகசியமாகவும் பரகசியமாகவும் வாரி அரைக்கின்ற பக்குவமுடையவன். அப்படிப்பட்ட மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கிறான். வரஜுலுன் தக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு. ஒரு மனிதன் நினைச்சா தனிமையிலே இருக்கான். இளைஞர்கள், எத்தனை இளைஞர் தனிமையில் இருந்து அல்லாஹ் பற்றி நினச்சி அழுறார்கள். அல்லாஹ் பற்றி நினச்சி அழக்கூடிய இளைஞர்கள் பார்க்க எங்கோ இருக்கலாம் இல்லாமல் இல்லை. அப்படி இல்லாமல் தான் உலகமே அழிஞ்சு போகும். எங்கேயோ 1-2 ஒத்தச்சத்தே அங்கங்கே இருக்கத்தான் செய்வார்கள். ஏன்னா அவர்கள் சரியான வளர்ப்பு முறையிலே அவர்கள் வளர்க்கப்பட்ட காரணத்தினால், அவருடைய பெற்றோர்கள் அப்படி பழக்கின காரணத்தினால் அவர்கள் என்ன செய்வார்கள், வாப்பாமெல்லாம் அழகாக நம்மளும் என்ன செய்வோம், காலையில் போவோம் தொழுவோங்கக்கூடிய முயற்சி. ஆனால் தனிமையிலே இருந்து கொண்டு நினைத்து பார்த்து, தன்னுடைய பாவங்களை நினைத்து பார்த்து, தன்னுடைய குற்றங்களை நினைத்து பார்த்து அல்லாஹ்விடத்திலே உருகி அழக்கூடிய அந்த மனிதன் இருக்கிறானே, அவன் வடிக்கின்ற ஒவ்வொரு கண்ணீருக்கும் நாளை அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், அவனுக்கு நன்மை எழுதுகிறான். நாளை அவனுக்கும் அல்லாஹ் தாலா இந்த நிழலை மறுமையிலே கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 7 நபர்களுக்கும் நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த அதிபயங்கரமான அந்த கொடூரமான அந்த மைதானத்திலே மாஷரிலே அல்லாஹ் தாலா நிழல் கொடுப்பான். அதிலே முக்கியமானவர் இளைஞன். அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தியவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் எப்போ தெரியும், இதெல்லாம் பயிற்சி எடுத்தால் தான் தெரியும், படித்தால் தானே தெரியும். நாளை மறுமையை பற்றி அச்ச உணர்வு இருந்தால் தானே அவர்கள் கிளலாவது அதில் நம்பிக்கை இழந்து விட்டால், மறுமையை பற்றிய நம்பிக்கை இழந்து விட்டால் அதெல்லாம் நிழலும் இல்லை ஒன்றும் இல்லாத அங்கே போய் பார்த்துக்கலாம் என்று தான் அவர்கள் சொல்வார்கள். இளமை அப்படித்தான் சொல்லும், இளமை பருவம் அப்படித்தான் சொல்லும்.
அதனால் அன்புக்குரிய சொல்வர்களை இளமை பருவத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த இளமை பருவம் நிறைய பாழாக்கப்படுகிறது. நேரம் என்ற இந்த நேரம் அது விலமதிக்க முடியாத ஒரு பொருள். நேரம் இருக்கிற நேரம் இளைஞர்களுக்குத்தான் அதே நேரம் இருக்கிறது. காலேஜில் படிக்கக்கூடிய நேரத்தில், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவோ நேரங்கள் இருக்கிறது. விடுமுறை நாட்களில் எவ்வளோ நேரம் கிடைக்கிறது. மாத கணக்கில் லீவ் இருக்கிறது. அந்த லீவை எல்லாம் சரியான முறைப்படுத்தலாம், அழகாக பயன்படுத்தலாம். அந்த லீவிலேயே மார்க்கத்தோட தொடர்பு கொடுத்து பயிற்சி கொடுக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் பயிற்சி கொடுக்கிறார்கள். கோடை காலத்தில் இந்த கோடை காலம் வருகிறது. இந்த கோடை காலத்திலே சரியான முறையிலே பயிற்சி கொடுப்பதற்காக கோடைகால பயிற்சி வகுப்புகள் என்று அங்கெல்லாம் ஏற்பாடுகள் செய்கிறார்கள். ஆனால் எத்தனை இளைஞர்கள் அதில் பங்கு பெறுகிறார்கள்? எத்தனை இளைஞர்களை அங்கே பார்க்க முடிகிற அன்பு சோர்களே? இல்லை. சும்மா அவங்களுக்கு எந்த விதமான கட்டணம் இல்லாமல் இலவசமாக அவர்களுக்கு இந்த கோடைகால பயிற்சிகளை கொடுப்பதற்கு முன் வந்தாலும் கூட அதை சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கு என்ன இல்லை, தயாராக இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய பொன்னான நேரத்தை வீணா பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். நேரம் அது விலைமதிக்க முடியாது. அந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டிய விதத்திலே பயன்படுத்தாவிட்டால் அது நம்மையே எதிராக நம்மையே வீழ்த்திவிடும் என்று ஒரு கவிஞன் சொல்றான். அல் வக்து கஸ்ஸைஃபி என்று சொல்வார். இல்லம் தக்தாஹு யக்தாவுக என்று சொன்னார்கள். வக்து இருக்கிற நேரம் இருக்கிறதே அது ஒரு வாளை போன்றது, ஒரு கத்தியை போனது. அதை நீ சரியாக பயன்படுத்தாவிட்டால் அந்த நேரம் உன்னை வீழ்த்திவிடும். நேரம் செல்ல செல்ல எது செல்கிறது? வாழ்நாள் குறைகிறது. நேரம் செல்ல செல்ல நம்முடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே போகிறது என்கின்ற இந்த கவலை உணர்வு இளைஞர்கள் மத்தியிலே வர வேண்டும். இளைஞர்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. காரணம் என்ன? காரணம் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. பெற்றோர்கள் சம்பாதிக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வெளியே சம்பாதிக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் நமது நாட்டிலே அவர்கள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள், எப்படி படிக்கிறார்கள், யாரோடு பழகிறார்கள் என்பதெல்லாம் கண்காணிப்பதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால் நிறைய பிள்ளைகள் திசைமாறி போகிறார்கள். அதெல்லாம் பார்க்குறோம். காரணம் வாப்பாட்டேருந்து பைசா வரும், வாப்பாட்டேருந்து காசு வருது, அப்போ அங்கே சம்பாதிச்சு அனுப்புகிறார்கள். நல்ல ஃப்ரெண்டு நண்பர்களோடு போ, நன்றாக பழகு, நல்ல சாப்பிடு, நல்ல குடி, எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்கக்கூடிய இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த காரணத்தினால் நேரத்தை பாழாக்கிறார்கள். வீணாக அவர்களுடைய செல்வங்களை பயன்படுத்தி வீண் விரயங்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அங்கபூத் என்கக்கூடிய அந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லிக்காம மினன் நாசி மை யஸ்தரி லஹுவல் ஹதீசி லியுதில்ல அன் சபீலில்லாஹ். மனிதர்களில் சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்னச்சுன்னா, லஹுவல் ஹதீஸ் வீண் விளையாட்டுகளை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். வீண் விளையாட்டுகளை காசு கொடுத்து விலைக்கு வாங்குகிறார்கள். நீ காசு கொடுத்து தானே வாங்குறாங்க, இந்த நெட்டெல்லாம் காசு கொடுத்து தானே வாங்குறாங்க. அதனால் விளையாட்டை பார்க்குறதுக்கு எல்லா விளையாட்டும் காசு கொடுத்து வாங்குறான். எதற்காக வேண்டி? லியுதில்ல அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் அவனை வழிதவரச் செய்வதற்காக வேண்டி காசு கொடுத்து இதையெல்லாம் விலைக்கு வாங்கி தங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் என வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நம்ம சொல்லி காமிக்கிறான். இன்றைக்கு வாழ்க்கையை இளைஞர்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கூடிவிட்டால் இன்றைய பார்க்குறோம், கூடிவிட்டால் புறம் பேசுகின்ற ஒரு நிலை. இளைஞர்கள் கூடிவிட்டாலும் இந்த 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 அமைப்பு அந்த அமைப்பை பற்றி புறம் பேசுகிறது, அவங்கள பற்றி இவங்க புறம் பேசுகிறது, புறம் பேசுகின்ற கூடினா அதுதான் நடக்கிறது. அதுதான் நம்ம பார்க்குறோம். இதனால் விரோதம் ஏற்பட்டு அவங்களுக்கு நன்மையை சேகரிப்பதற்கு பதிலாக தீமையை அவர்கள் அதிகமாக சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களை தீமை தான் அதிகமாக ரீபத் என்கின்ற இந்த புறம் பேசுகின்ற இது சர்வ சாதாரணமாக இளைஞர்களிடத்திலே இருக்கிறது. இரவு நேரங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இளைஞர் கூட்டம் கூடி இருந்து தனியாக அறைகளில் இருந்து கொண்டு அவர் என்ன செய்தார், இவர் என்ன செய்தார், இப்படி விமர்சனங்களிலும் மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதிலும் தங்களுடைய நேரத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விபரீதத்தை பற்றி அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, இளைஞர்கள் புரிய கொள்ளவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி அவருடைய நேரத்தை பாழாக்குகின்றவர்களை பற்றி வன்மையாக எச்சரிக்கிறார். அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கீபத் புறம் பேசுகின்ற அந்த மக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலா யக்தப் பாலுக்கும் பாலா அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா என்று சூரத்துல் ஹுஜராத் என்கின்ற அத்தியாயத்திலே 12வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா நல்ல பண்பாடுகளை பற்றி சொல்கிறான். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா
நிறைய பண்பாடுகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு சமூகம் மற்ற சமூகத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு சாரார் மற்ற சாராரோடு எப்படிப்பட்ட பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்ற பொழுது வலா தஜஸ்ஸசு இன்னைக்கு பார்க்குறான் அவன் என்ன செய்யறான், இவன் எங்கே போனா, இதுதான் இன்றைக்கு இந்த ஆய்வில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துர்க்குணங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது என வல்ல அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். வலா தஜஸ்ஸசு, நீங்கள் உளவு வேலை பார்க்காதீர்கள். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பற்றி அவனுடைய மானம் அவனுடைய மரியாதை இதுவெல்லாம் கண்ணியமானது, அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி யார் ஒருவன் ஒரு மூமின் மற்ற மூமினை பற்றி புறம் பேசுவானானால், மற்ற மூமினிடத்தில் இல்லாத பற்றியெல்லாம் தவறாக பேசி தவறான விமர்சனங்களை செய்வதன் காரணத்தினால்தான் இன்றைய குரோதங்கள் சமுதாயத்தில் நிறைய வந்து கொண்டிருக்கிற விமர்சனங்கள் அதிகமாகிவிட்டது. விமர்சனங்களை பற்றி பார்க்குறாயிருந்தா ஒன்றும் போக வேண்டாம், கையில் வச்சுக்கிட்டே பார்த்துடலாம். விமர்சனங்கள் என்ன நடக்குது தட்டி விட்டா பாரு, நீ ஃபேஸ்புக்குன்னு வருது, அது ஃபேஸ்புக் இல்லை, அது ஃபித்னா புக்கு. இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு பாருங்கள், நல்ல ஒரு நல்ல ஒரு சாதனம். நம்முடைய தகவல்களை உடனுக்குடன் நாம் விரும்புகின்ற மக்களுக்கு விரும்புகின்ற பகுதியில் உள்ளவர்களுக்கு உடனுக்குடன் அனுப்புவதற்கான ஒரு நல்ல ஒரு சாதனத்தை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த அறிவினால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நல்ல சாதனம், இதை மார்க்கத்துக்கு அழகாக பயன்படுத்தலாம். இன்று அது பயன்படுகிறதா? இன்றைக்கு பயன்படுகிறதா? இல்லை அன்பு சோதர்களை. இன்றைக்கு பித்னா அதிகமான குழப்பமான விஷயங்களுக்கு தவறான விஷயங்களுக்குத்தான் ஒருவருக்கு இடையிலே மோதல் போக்கு தவறான விமர்சனங்கள் அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அதுதான் பயன்படுத்துகிறது. டிவி என்ன செய்யுது, டிவி என்ன பயன்படுத்தப்படுறது? நமக்கென ஒரு டிவி கிடையாது. முஸ்லீம்களுக்கென ஒரு சேனல் இருக்கிறதா? முஸ்லீம்களை தமிழ் மக்களுக்கென ஒரு சேனல் இருக்கிறா? இஸ்லாமிய மட்டும் சொல்கிறதுக்குண்டு இல்லை, நமக்கு இல்லை. பின்தங்கி இருக்கிற நம்ம சமுதாயம். ஏன்னா இவங்க தான் சிதறிப்பு கிடக்கிற ஒற்றுமை இல்லையே. கிறிஸ்தவர்களை பாருங்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிற கிறிஸ்தவர்களை 10-15 சேனல்கள் சேட்டலைட் சேனல்கள் மூலமாக அவருடைய கொள்கைகளை பரத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கே தட்டி பார்த்தாலும் அவனுடைய பிரச்சாரங்கள் தான் இருந்து கொண்டே இருக்கிறது. பார்க்குறோமா இல்லையா? ஏன் நமக்கு இல்லை? அதை பற்றி ஏன் இளைஞர்கள் கவலைப்படவில்லை? இளைஞர்கள் இப்படிப்பட்ட முயற்சியில் இவ்வளோ காலம் ஏன் செய்யலை? இதெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே, இதை சாதிக்கல் முதல்ல. அதன் மூலமாச்சு அன்பு சொல்ல இல்லை. அப்படியே இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் விலைக்கு வாங்கி ஏதோ ஒரு சேனலில் எதைத்தான் சொல்கிறா இருந்தாலும் அங்கும் எதைத்தான் பார்க்கலாம். அங்கும் எதுதான் நடக்கிறது? ஏச்சும் பேச்சும் விமர்சனங்களை தான் பார்க்கிறது. இதுதான் இன்னைக்கு சாதனையாக இருந்து கொண்டிருக்கு. அன்பு சோர்களே, இளைஞர்கள் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் இளைஞர்கள் என்னமெல்லாம் படிக்கிறார்கள். சாதனை இளைஞர்கள் என்று சுட்டி காட்டுவதற்கு யாராவது இருக்கிறாங்களா? தெரிஞ்சா சொல்லுங்கள். நம்ம அவர்களெல்லாம் வரவேற்கலாம், அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கலாம். சாதனை இளைஞர்கள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் அதை கண்டுபிடிக்கிறார்கள், இதை கண்டுபிடிக்கிறார்கள் என்றெல்லாம் ஒட்டுமொத்த குத்தகையும் யாருக்கு கொடுத்து விட்டோம்? யகூதிகளுக்கு கொடுத்து விட்டாச்சு. அவன் தான் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். அதுதான் இல்லையா? கண்டுபிடிப்பு என்பதற்கே பிறந்தவர்கள் ஐரோப்பியர்கள் தான் என்று நம்ம சொல்கிறோமா இல்லையா? அல்லது மாற்று இந்தியாவில் கண்டுபிடிக்காம தான் யாராக தான் இருக்கிறார்கள். மற்ற காபிர்கள் தான் எல்லாரும். ஏன் காபிரு, அவனை எதுக்கணும், அவனை கொல்லணும், அவனை வீழ்த்தணும், இதுதான் செய்யுமே தவிர அவனை மிகைக்க வேண்டும். அவனை மாதிரி திறமை நமக்கு வர வேண்டும். அவர்கள் எவ்வாறு திறமை உடையவர்களாக தங்களுடைய அறிவையும் தங்களுடைய திறமையும் பயன்படுத்தி சமூகத்திலே தலைநிமிர்ந்து நிற்கிறார்களோ அது மாதிரியான ஒரு உணவு நமக்கும் நானும் வருவேன். நானும் என் கண்டுபிடிப்பு, என்னுடைய கண்டுபிடிப்பு யாரும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? தமிழ்நாட்டு இளைஞர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எந்த டெக்னாலஜி படிக்கிறார்கள், ஐடி படிக்கிறார்கள், அதை இன்ஜினியர்கள் படிக்கிறார்கள், எல்லா துறையும் படிக்கிறார்கள். படித்து முடிஞ்சோடனே எங்கே வேலை கிடைக்கும், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இதுதான் இது என்னுடைய படிப்பின் மூலமாக நான் அல்லாஹ் எனக்கு தந்த அறிவை பயன்படுத்தி நான் ஒரு யுக்தியாக இதுவரை யாரும் கண்டுபிடிக்காத ஒரு கண்டுபிடிப்பை சமூகத்துக்கு நான் பயனளிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை ஒரு ஆளாவது சொல்லுங்கள் பாப்போம். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு துறையில், அறிவியல் துறையில் ஒரு கண்டுபிடிப்பு, புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கார் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை சகோதரர்களை. இதான் வாழ்க்கை பாழாக்கிற படிப்பினால் என்ன பிரயோஜனம்? சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம்? இந்த இளைஞர்கள் அவர்களுடைய படிப்பினால் சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம்? தன் குடும்பத்துக்கு பிரயோஜனம். அதுதானே இல்லையா? குடும்ப வாழ்க்கை செய்ய வேண்டியதான், குடும்பத்தை காக்கணும் தான். அதுதான் அதோட வச்சுக்கிறார். சுயநலம். இது சுயநலம், பொது நலம் அல்ல. பொது நலம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த திறமை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த அறிவு, இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும். என்னுடைய அறிவினால் நான் ஒரு டெக்னாலஜி படிச்சிருக்கிறேன்,
இந்த டெக்னாலஜி துறையின் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், எப்படி செய்யலாம், ஏதாவது செய்யலாம் கொண்டு அல்லாஹ்வுடைய அறிவை கண்டு அல்லாஹ்வுடைய ஆற்றலை நிரூபிக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்டுபிடிப்போம். இப்படி யாரும் செய்ததாக தெரியவில்லை அன்பு சோர்களே. இளைஞர்கள் அப்படித்தான் இருக்க. நம்ம சமூகத்தை சொல்கிறேன், மற்ற சமூகத்தை தான் ஏராளம் இருக்கிறார்கள். அப்போ நம்ம சமூகம், நம்ம இளைய சமூகங்கள், நம்ம இஸ்லாமிய இளைய சமுதாயம் எந்த அளவுக்கு பேக்வேர்டு சென்று கொண்டு இருக்க பாருங்கள், பின்னோக்கி சென்று கொண்டு இருக்க பாருங்கள். இவ்வளோ தூரம் அதுதான் இன்றைக்கி நிலை. அவங்க பின்தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன? நம்ம தான் சீல் குத்திட்டோமே. நம்மளாம் யார்? பேக்வேர்டு கிளாஸ். அப்படிதானே இல்லையா? பின்னால் போகக்கூடிய, நீ பின்னால் போ, நாங்கள் பின்ன தான் இருப்போம், நாங்கள் பின்னுக்கிட்டு தான் இருப்போம் சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார்கள். நாங்கள்லாம் பேக்வேர்டு, நாங்கள்லாம் பின்னால் இருக்க, நாங்கள் சிறுபான்மை, நாங்கள் குறைஞ்ச அப்படி மட்டம் தட்டி எங்களுக்கு உரிமை இல்லை, எங்களுக்கு என்ன உரிமை இல்லை? நமக்கு என்ன உரிமை இல்லை? ஒரு இளைஞனுக்கு என்ன உரிமை இல்லை? நமது நாட்டில் ஒரு இளைஞனுக்கு என்ன உரிமை இல்லை? அன்பு சோழர்களை, அவன் படிப்பதற்கு உரிமை இல்லையா? அவன் ஆய்வு செய்வதற்கு உரிமை இல்லையா? அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அந்த அறிவை வச்சு தானாக கண்டுபிடிச்சு வெளி உலகுக்கு கொண்டு வருவதற்கு யாராவது தடையாக இருந்தார்களா? சொல்லுங்கள் பார்ப்போம், யாராவது தடையாக இருந்தார்களா? அப்போ என்ன உனக்கு இதை விட என்ன? நீ நன்றாக கண்டுபிடித்தால் நல்ல புதிய நவீன யுக்தியின் மூலமாக இதுவரை கண்டுபிடிக்காத சாதனைகளை யாராவது புரிந்தால் அரசாங்கம் அவனுக்கு மானியம் கொடுத்து அவனை என்ன செய்கிறார்கள்? வரவேற்கிறார், முன்னுரிமை கொடுக்கிறார்கள். இதானே யதார்த்தம் தான். நம்ம என்னமோ அது நன்மை செய்தால் யாருக்கு தான் பாராட்ட வேண்டியதுதான், நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு பாராட்ட வேண்டியதுதான். இவ்வளவு இருந்தும் கூட நாம் அதை பயன்படுத்தினோமா? இளைஞர்கள் பயன்படுத்தினார்களா? இல்லை, வெட்டி பேச்சிலே தானே கழித்து கொண்டிருக்கிறார்கள். வீணான கூடி அதை என்ன செய்தார்கள்? இன்றைக்கு இளைஞர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் வச்சிருக்கிறார்கள் அல்லவா? அதனால் என்ன எல்லோரும் போகிறார்கள் என்று இவர்களும் பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன இன்னைக்கு என்ன ஆகிவிட்டது அன்பு சோர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூட அதை சொல்லி காண்பிக்கிறார். இந்த சமூகத்துடைய எதிர்காலம், இந்த சமூகம் எப்படிப்பட்ட நிலைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுவதற்கு இஸ்லாத்துடைய எதிரிகள் முயற்சி செய்கிறார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்ற பொழுது முன்னறிவிப்பை நமக்கு செய்து விட்டான். முன்னறிவிப்பு. இஸ்லாத்துடைய எதிரிகள் யார் என்பது நமக்கு தெரியும். உடனே சர்வதேச லெவலில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற திட்டம் தட்டி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த இதெல்லாம், அந்த மறைமுகமான விஷயங்கள் எல்லாம் இளைஞர்களுக்கு இன்றைய சொல்லிக் கொடுப்பதில்லை. இளைஞர்கள் ஒரு திரை போடப்பட்டிருக்கிறார்கள். அந்த திரைக்கு பின்னால் இவர்கள், அதுக்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் என்ன நடக்குது என்னங்கிறதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு அவர்கள் தயாரில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், தெளிவாக சொல்லுகிறான். வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும் வலைன் இத்தபஅத அஹ்வாஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம் இன்னக இதன் லஃபி ضلال முபீன். அல்லாஹ் தஆலா எச்சரிக்காம பாருங்க. என்ன சொன்னா? வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நசாரா. யகூதிகளும் நசாராக்களும் உங்களை கொண்டு திருப்திப்படவே மாட்டார்கள். யூதர்கள் இருக்கான காலமெல்லாம் இப்படித்தான் இருந்து கொண்டு திருப்திப்பட மாட்டார்கள். எதுவரை? ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும், அவர்களுடைய மில்லத்தை, அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய கோட்பாடுகளை நீங்கள் பின்பற்றாத வரை. அவன் போட்ட ஆர்டர், அவன் கீறின கோட்டுக்கிட்ட நம்ம நிற்கணும், அது மேலே தாண்டக்கூடாது. அப்படி தாண்டினா அவன் குழி தோண்டி விடுவான். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அவனுடைய ஆர்டர், அவனுடைய கட்டளை தான். இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளெல்லாம் யாருடைய கட்டளைகளை இயங்கி கொண்டிருக்கிறது? அவன் கீறுகின்ற கோட்டை தாண்ட முடியாது. தோண்டினால் அங்கே நிலைமை வேறு. இது தெளிவான விஷயம்தான். இதெல்லாம் ஒளிமுறை இல்லை. அன்பு சோர்களே, இன்றைக்கு நிலைமை அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் கையிலே வைத்து கொண்டிருக்கிறான். அவனை பின்பற்ற வேண்டும். யகூதிகள் நசாராக்களை நீங்கள் பின்பற்றினால்தான் உங்களுக்கு அவன் வழிவிடுவான், இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு வழி பண்ணி விடுவான், உங்களையே வழி பண்ணி விடுவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் உலகின் இத்தபாத் அஹ்வாம் வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்திய மில்லத்தஹும், அவருடைய மில்லத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலையின் இத்தபாத் அஹ்வாஹும், அல்லாஹ் நபியை எச்சரிக்கை. நபியே, அவர்கள் அந்த மாதிரிலாம் முயற்சி செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஒருவேளை நீங்கள் அவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டால் கடுமையான எச்சரிக்கை, தண்டனை. யாரை பார்த்து எச்சரிக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா. இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? அவனுடைய கலாச்சாரம், அவன் அப்படி செய்கிறானே, அவன் அந்த வழியை ஃபாலோ பண்ண, இந்த மாதிரி வழிமுறையில் அவனுடைய கட்சி அமைச்சிக்கிறான், அவனுடைய வழிமுறையில். அப்போ அதே மாதிரி நம்மளும் செய்தால் என்ன செய்தலாம்? சாதனை படைச்சி விடலாம். அவன் 7 பிரிவாக இருக்கான், அதுக்கு ஒரு பிரிவு, இதுக்கு ஒரு பிரிவு, இதுக்கு ஒரு. அப்போ நம்மளும் அந்த மாதிரி பிரிவுகளை வச்சுக்கிடுவோம்.
அவன் அப்படித்தானே வச்சுருக்கான், நம்மளும் வச்சுக்கிடுவோம். இந்த எண்ணத்தை இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கிறா இல்லையா? அவங்கள செய்கிறமா நம்ம செய்தால் நம்மளும் வெற்றி பெறலாம், அரசியலில் வெற்றி பெறலாம், ஆன்மீகத்தில் வெற்றி பெறலாம், பொருளாதாரத்தில் வெற்றி பெறலாம் என்றெல்லாம் செய்து கொண்டு இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இந்த ஆயத்தினுடைய ஒளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லதத்தபிஅன்ன சுனன மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்னால் உள்ள அந்த சமூகங்களுடைய வழிமுறைகளை ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளம் நீங்கள் பின்பற்றுவீர்கள், பின்பற்றக்கூடியவர்கள் வருவார்கள். நீ பார்த்து அப்படி தான் பின்பற்ற கலாச்சாரம் எல்லா நம்முடைய கலாச்சாரங்கள் எல்லாவற்றிலும் அவன் நுழைஞ்சாச்சு, எல்லாம் நுழைஞ்சாச்சு. அது யார் எதுக்குறா? எதுக்கக்கூடிய ஆள் எங்கே இருக்கிற? அந்த கலாச்சாரம் வேண்டாம், எனக்கு இஸ்லாமிய கலாச்சாரம், நான் ஒரு இஸ்லாமியன், எத்தனை இளைஞர்களுடைய முகத்திலே இஸ்லாமிய அடையாளம் இருக்கிறது? எத்தனை இளைஞர்களுடைய முகத்திலே பார்க்க முடிகிற முகத்திலே இல்லையே, அகத்திலே எங்கே போய் பார்க்க முடியும்? அன்புச்சோர்களை இதுதான் இன்னைக்கு போகிறார், வீராவேசம் பேசுகிறார்கள். ஒரு சுன்னத்தை ஃபாலோ பண்ண முடியவில்லை. ஒரு சுன்னத்தை ஃபாலோ பண்ணும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்து, நபியின் மீது பற்று என்று சொல்கிறார். எங்கே இருக்கிறது பற்று? நபியின் மீது பற்றும் பாசம் என்றால் சுன்னத்துகளை கடைபிடிக்க வேண்டும், அன்றாட வாழ்க்கையிலே பேண வேண்டிய வழிமுறைகளை பேண வேண்டும். அதுவெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. எல்லாம் சாதனை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்களால் எப்படி சாதனை படைக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு முன்னால் இருந்த அந்த சமூகத்துடைய அந்த வழிமுறைகளை, அந்த கலாச்சாரத்தை நீங்கள் முளத்துக்கு முலாம், ஜானுக்கு ஜான் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீர்கள். யாரை பார்த்து சொல்கிறாங்க? அவங்களோட உம்மத்தை சமூகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, பண்ணுவீர்கள், எச்சரிக்கை. ஏன்னால் எப்படி என்ன அவன் போய் ஏதாவது ஒரு பெருச்சாளி புந்தில் போய் நுழைஞ்சாலும் நீங்களே என்ன செய்வீங்க? அப்படியே போய் அவன் நுழைஞ்சாலும் நீங்கள் அங்கே என்ன இருக்குது, பாம்பு இருக்கா, தேள் இருக்கா, அதெல்லாம் பார்க்காம அவன் பூந்துட்டான், சரி நம்ம அது சரியாக தான் இருக்கும். அவன் போகிறான் வழி, அந்த வழி சரியாக தான் இருக்கு. ஆனால் அவர்களெல்லாம் தலையில் தூக்கி வச்சுலாம் கொண்டாடுறான். கலாச்சாரம், ஐரோப்பிய கலாச்சாரம், அந்த ஐரோப்பிய நாகரிகம், அதெல்லாம் உயர்ந்த கலாச்சாரம் என்கின்ற ஒரு மாயை ஏற்பட்டு இன்றைக்கு அவங்கனால போகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குற, யாரை சொல்ல, யாரை நீங்கள் முன்னால் உள்ள சமுதாயம்னா யாரை சொல்கிறீங்க? யூதர்களையும் நசாராக்களையுமா என்று சொன்ன. அப்போ அவங்க இல்லாமல் வேறு யார்? சமூகத்தை வழிகெடுத்தது யார் தான்? அவங்கள சீரழித்தது அவர்கள் தானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கலாச்சார சீரழிவுகள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றன. இளைஞர்கள் மத்தியிலே இருந்து வந்த அந்த இளைஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இளமை பருவம் பாதுகாக்கப்பட வேண்டும். சரியான டைரக்ஷன், வழிகாட்டுதல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த கொடுத்தால்தான் நம்முடைய பிள்ளை நமக்கு, இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளை வேற ஆளுக்கு. நீங்கள் அன்பு சோரை நான் யதார்த்தத்தை சொல்கிறோம். நம்ம சமூகத்தோடு ரெண்டரை கலந்து பழகி கொண்டு இருக்கிறதுனால பார்க்குறோம், பல இளைஞர்களை பார்க்குறோம். சில பெற்றோர்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். பாருங்கள், சொல்வார்த்தை கேட்க மாட்டேங்கிறான், இவன் கூட எல்லாம் போகிறான், அடிதடி கலாட்டால் ஈடுபடுறான், இவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டான், இவன் வம்புக்கு ஒரு கண் கலங்கி அழுகின்ற பெற்றோர்களை நமக்கு தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு தங்களை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு இளைஞர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையான கடமைகள் எத்தனையோ இருக்கின்றன. அதை செய்வதன் மூலமாக பக்குவப்பட்ட பண்பட்ட இளைஞர்களாக, ஒரு எடுத்துக்காட்டாக இளைஞர்களாக, அந்த நபித்தோழர்கள், சத்திய சஹாபாக்கள் இளமை பருவத்திலே எந்த மாதிரி இருந்தார்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்றைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவருடைய தியாக வரலாறு, அந்த வரலாறுகளை படிக்க தவறி விடுகிறார்கள். நவீன யுகத்தின் நவீன இந்த காலகட்டத்திலே இந்த நவீனவாதிகளை பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அது மாற்றப்பட வேண்டும். இளமை பருவம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு முக்கிய பங்களிப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அந்த பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளை சிறு பருவத்திலிருந்தே முறையாக அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்பு சோர்களை இன்றைக்கு நாம் பார்க்குறோம். குறிப்பாக நான் சொல்ல விரும்ப என்னுடைய இந்த உரையினுடைய முக்கிய அம்சமே அன்பு சோர்களை, இளைஞர்கள் மார்க்கத்தை விட்டு மிக தூரமாக இருக்கிறார்கள். மார்க்க கல்வி இன்றைக்கு அடியோடு க்ளோஸ். மார்க்கம்னா நம்ம என்னமோ செய்யணும், நீங்கள் தொழுகிறோம், கொஞ்சம் பேர் தொழுகிட்டானிக்கா எல்லாம் தெரியும். நிறைய பேர் எப்படி தொழணும்னு தெரியாமலே தொழுது கொண்டு இருக்கிறார்கள். யதார்த்தம் நான் சொல்கிறேன். எல்லாரும் தக்பீர் கட்டால் இவன் தக்பீர் கட்டிட்டு இருக்கிறாரு. எல்லாம் குனிகிறார், நிமிர்றா, அப்படித்தான். நிறைய பேர், கொஞ்சம் பேர் சரியாக செய்வார்கள். ஆனால் நிறைய பேர்கள் இப்படித்தான். மார்க்க அறிவு இன்றைக்கு எடுபட்டு போச்சு. எத்தனை இளைஞர்கள் நமது பகுதி, நம்ம நாட்டிலே, நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனை இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை மனனம் செய்வதற்கு முன் வருகிறார்கள். எத்தனை இளைஞர்கள் மார்க்க கல்வியிலே தேர்ச்சி பெற்றவன், ஒரு தாயியாக, ஒரு அழைப்பாளனாக
குரான் சுன்னாவை கரைத்து குடித்த ஒரு ஸ்பெஷலிஸ்டாக, இன்ஜினியரில் ஸ்பெஷலிஸ்டாக வேண்டும், டாக்டருக்கு ஸ்பெஷலிஸ்டாக வேண்டும், ஐடி துறையில் ஸ்பெஷலிஸ்டாக வேண்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸ்பெஷலாக பண்ணுறாங்களா இல்லையா? இதை மாதிரி மார்க்கத்துறையிலே குரானையும் சுன்னாவையும் ஆய்வு செய்து ஒரு குரானிய அறிஞராக நான் மாற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்? கை காட்டுங்க பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடியவர்களில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் தங்களுடைய பிள்ளையை இந்த துறையிலே போய் படித்து நீ நல்லாவா, நான் சம்பாதிக்கப்பா, நான் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்க வேண்டாம், உனக்கு தேவையான எல்லாம் நான் தருகிறேன், நீ போய் நல்லா படித்து ஆய்வு செய்து குரானை நல்லா கற்று மனனம் செய்து குரான் சுன்னாவினுடைய அடிப்படையிலான கல்விகளை கற்று ஒரு தாயாக ஒரு அழைப்பாக நீ வா என்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதித்த அறிவுரை வழங்கிய பெற்றோர்களை யாராக இருந்தால் கை வைத்து நான் சந்தோஷப்படுவேன். அன்பு சகோதரர்களை, நிலைமை இன்றைக்கு இப்படி இருந்து கொண்டு இருக்கிறது. கவலைப்படுங்கள். கல்வி உயர்த்தப்பட்டு விட்டது. கல்வியை கற்பதற்கு, மார்க்க கல்வியை கற்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு ஆள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது. மர்க்கஸ்களெல்லாம், பள்ளிவாசல்களெல்லாம் ஆள் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், மடியில் பணத்தை கட்டிட்டு பொறியியல் கல்லூரியில் போய் சீட் வாங்குறது வரைக்கும் லட்சம் லட்சமாக கட்டி கொண்டு கியூவில் நிற்கிறார்கள். அப்படிதான் இல்லையா? எத்தனை தாப்பனார்கள் தங்களுடைய பிள்ளையை கொண்டு போய் மதரசாவில் படிப்பதற்காக நீ வாப்பா கொண்டு சேப்பம் வந்து கீழே நிற்கிறாங்க. கீழே நிற்க வேண்டாம், வரவேற்பு கொடுத்து அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, வாங்கோ வாங்கன்னு மரியாதையோடு உட்காந்து வாங்கன்னு சொல்லி உருவாக்கிட்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவனை ஆளாக்குவதற்காக வேண்டி எத்தனையோ நிறுவனங்கள் தயாராக இருக்கின்றன. ஆனால் சமுதாயம் இதில் ஜீரோ. இதை பற்றி எந்த இளைஞன் கவலைப்படுகிறான்? எந்த இளைஞன் பாருங்கள், இன்னைக்கு யாசிர் பிரதோஷி இளைஞராக இருக்கிறார். அவர் இளமை பருவத்திலே அவர் படித்தார், கற்றார், மார்க்கத்தை ஓரளவு தெரிஞ்சு கொண்டார். இன்றைக்கு வந்தார். இன்றைக்கு அவர் ஒரு வழிநடத்துகின்ற, நாடு விட்டு நாடு ஒரு 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 தாவா அழைப்பு மையத்தில் இருந்து கொண்ட மக்களை வழிநடத்துகின்ற ஒரு பொறுப்பை அவர் எடுத்திருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவரும் மற்றவர்களை மாதிரி இன்ஜினியர்களுக்கு போயிருந்தால் இன்றைக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்குமா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அன்பு சொல்லை. இது ஒன்றும் இழிவான காரியமில்லை. ஒரு தாய் என்பது, நன்றாக நான் சொல்லிக் கொள்கிறேன், ஒரு தாய் என்றால் கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இல்லை, தாய் தான் ஒரு சிறந்த அந்தஸ்துக்கும் மரியாதைக்கும் மதிப்பும் கூறியவர் அல்லாஹ்விடத்தில். யாரு? தாய். விளைகிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பாராட்டுகின்ற பொழுது என்ன சொல்லி பாராட்டுகின்றான் என்பதை நீங்கள் பாருங்கள். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹ். அல்லாஹ் தஆலா, நபியே உங்களை நான் அறிவிக்கிறேன், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன், ஒரு ஷாஹிதாக, சமுதாயத்துக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஷாஹிதாக, வ முபஷ்ஷிரன், சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லக்கூடியவராக, வ நதீரன், நரகத்தை விட்டு எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, வ தாஇயன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்ற ஒரு தாயாக. தாய் என்கின்ற டிகிரி, தாய் என்கின்ற பட்டம் யாருக்கு கொடுத்துருக்கான்? நபி ஒரு தாயிங்க. நம்முடைய ஒப்பத்த தலைவர் ஒரு தாயாக இருக்கிறார். ஏன் நம்முடைய பிள்ளை தாயாக இருக்கக்கூடாது? அப்படியானால் அதை கேவலமாக கருதுகிறோமா? அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்களை அழைக்கின்ற பணி கேவலமான பணியா? இல்லை, அப்படி தான் சமுதாயம் நினைத்து இங்கே தலையாட்டினா போகாது. சமுதாயம் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்றலாம் ஒரு அற்பம். அதெல்லாம் யார் செய்வாங்க? அது நம்ம பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், நம்ம பிள்ளை டாக்டர் ஆகணும், நம்ம பிள்ளை பெரிய கல்வியை படித்து வரணும் என்றெல்லாம் நினைத்து கொண்ட இல்லை அன்பு சோர்களே. இந்த பணிதான் உன்னதமான பணி. வமன் அஹ்சனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹா வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்றவனை விட சிறந்த பேச்சு வேறு யாரும் பேச முடியாது. எந்த இன்ஜினியரும் பேச முடியாது, எந்த டாக்டரும் பேச முடியாது, எந்த டெக்னாலஜி படித்தவனும் பேச முடியாது. அது அல்லாஹ் சொல்கிறேன், நான் சொல்லலை. என் இஷ்டத்துக்கு நான் ஒன்றும் சொல்லலை. எல்லாம் நான் சொல்கிற பூரா குரான் வசனங்களை தான் சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் வா, அல்லாஹ் தொலைவா, குழு இந்த அழைக்கிறாங்களா இல்லையா? இந்த பேச்சு மக்களை அழைக்கின்ற இவரை விட ஒரு சிறந்த பேச்சு உலகத்தில் யாரும் பேச முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான். இதுக்கு மேலே நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களையும் நேரான வழியிலே செலுத்தி நாம் பெற்ற அந்த குழந்தை செல்வங்களை, இளைஞர்களையும், இளைய பெண்மணிகளை, அது ஒரு தனி டாப்பிக்கு. இன்றைய பெண்கள் இளைய பெண்கள் இளைஞர்களுடைய நிலைமை இன்றைக்கு என்னங்கிறதை பற்றி அது ஒரு தனியாக பேசணும். எனவே அல்லாஹ் தஆலா அவர்களையெல்லாம் நாம் பெற்ற அந்த பிள்ளைகளை நேரான வழியில் சென்று நாளை நாமும்
நாம் பெற்ற செல்வங்களும் நம்முடைய மனைவி மக்களும் எல்லோருமாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் வழங்குவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.